எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு சமநிலையில் இருக்கணும். அதாவது இது நாட் ஸ்பெசிஃபிக் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இட் குட் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிரதர் சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சமநிலை இருக்கணும். சமநிலை எதில் இருக்கணும்னா, இப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுறது ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதே தான் இன்னொருத்தருக்கும் ஹர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒன்றுத்தில் அப்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது பண்ணவே கூடாது. யூ ஷுட் நாட் பி ரிப்பீட்டிங் இட். அது எதுவான இருக்கலாம். ஹர்ட் பண்ணுறதுல இருக்கலாம், பேசுகிறதுல இருக்கலாம், கேள்வி கேட்குறதுல இருக்கலாம், உரிமையை கேட்குறதுல இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். ஆனால் நான் பார்த்த வரைக்குமே அந்த ஈக்குவாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிறதுல நம்ம சொசைட்டியில் based on several reasons. Okay, age, வயசு, ரிலேஷன்ஷிப்போட முறை, அதை வச்சு நம்ம வந்து ஹை அண்ட் லோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் சில பேர் வந்து அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அது வந்து இன்இக்வாலிட்டிஸ் எப்படி ஒருத்தரை பாதிக்கும்னு. ஸோ ஹர்ட் பண்ணுறவங்க வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கொஷின் கேட்க தோணுதுன்ற பட்சத்தில் அப்போது நீங்களும் ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த அதர் சைடில் இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் உங்களுக்கு வந்தாகணும். ஆனால் அது வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம கை வந்து இன்னொருத்தரை நோக்கி எப்பவுமே இருக்கும். அவங்க பண்ணாங்க, அவங்க பேசுனாங்க, அவங்க மரியாதை கொடுக்கல, அவங்க வந்து நக்கலாக பேசுகிறாங்க, எகத்தாளமாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கை இன்னொருத்தர் மேலே நோக்கி இருக்கும்போது அந்த கை வந்து திருப்பி நம்ம மேலேயும் காட்டிக்க ரெடியாக இருக்கணும் ஆன் சர்டன் ஒகேஷன்ஸ். ஏன்னா செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் எனிவேர். ஆனால் அது நம்ம பண்ணுறது கிடையாது. மற்றவங்க மேலே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம லிட்ரலி கிரிப் பண்ணுற நேரத்தில் நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க எங்கேயோ. இட் ஷுட் ஆல்சோ பி அ செல்ஃப் கொஷனிங் மூமெண்ட் ஏதோ ஒரு தருணத்தில். பட் அது வந்து அது நம்ம ஜீன்லேயும் இருக்கிறதில்ல, அது நம்ம சொசைட்டிலையும் அது செட் பண்ணுறதில்ல. ஸோ இன் த ப்ராசஸ் இட் இஸ் நாட் டாட், இட் இஸ் நாட் லேர்ன்ட். ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ திங்க் we have to start doing all this. இந்த மாதிரி செல்ஃப் கொஷன், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுற நேரத்தில் தான் நம்ம மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். we are not the people who are always right அப்படின்ற ஒரு தலகணம் நமக்கு குறையும். இல்லைனா எப்போவுமே மற்றவங்களை நோக்கி தான் நம்ம கையை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு.